ஹாய் buddies, இன்னைக்கு நம்ம ஷின்சான்ல இருந்து ஒரு சூப்பரான எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஷின்சானோட ஃபேன் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஷின்சானை பிடிக்கும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்ல ஒரு மார்க்கெட் காட்டுறாங்க. அந்த மார்க்கெட்ல பார்த்தா நிறைய பேர் விதவிதமான கடையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அதே மார்க்கெட்டோட முக்குல நம்ம பிரின்சிபல் சார் ஒரு மீன் கடையை போட்டு வச்சிருக்காரு. அந்த மார்க்கெட்டுக்கு வந்த மக்கள்லாம் மீனை பிடிக்கலான்னு ஆசையா கிட்ட போறாங்க. ஆனா நம்ம கேங் லீடரோட டெரர் ஃபேஸை பார்த்த உடனே எல்லாரும் வந்த வழியிலே திரும்பி போயிடுறாங்க. அப்பா அவரோட தொட்டிக்குள்ள இருக்கிற மீனை தான் காட்டுறாங்க. அதுக்குள்ள நம்ம ஷின்சானும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் மீன் உருவத்துல இருக்காங்க. அப்பா அங்க இருக்கிற நேனி மீன் இந்த இடத்துக்கே ஆடிக்கையில் அமாவாசைக்கு தான் மனுஷங்கள்லாம் வருவாங்க. அவங்களே அந்த பிரின்சிபல் சார் மூஞ்ச காட்டி பயமுறுத்திட்டா நம்மள யார் வாங்குவாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஷின்சான் மீன் எப்பயும் போல என்ன யாராச்சும் ஒரு அழகான பொண்ணு வாங்கிட்டு போனா நான் ஜாலியா இருப்பேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம கசாமா உடனே உன்னை திருத்தவே முடியாது ஷின்சான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு போறவங்களுக்கு கோல்டு ஃபிஷ் பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கணும், அவங்க என்ன நல்லா பாத்துக்கணும்னு சொல்றான். இந்த பக்கம் நம்ம போவ பார்த்தா அவன் இருக்க போற ஃபிஷ் டேங்க்ல நிறைய கல் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மசாவை மட்டும் பேலன்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் மசாவை பார்த்து உனக்கு எந்த மாதிரி வீட்டுல இருக்க பிடிக்கும் மசாவுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம மசாவ் எனக்குன்னு ஒரு செலிபிரிட்டி வீடு, அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ரூம், அந்த பெரிய ரூமுக்குள்ள ஒரு சின்ன பவுல், அதுக்குள்ளதான் இந்த மசா இருப்பான்னு பில்லா படத்துல வர மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம நேனி உனக்கு ரொம்ப பேராச மசாவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப நேனி அவளுக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை பத்தி சொல்றா. நேனி எந்த மாதிரி வீட்டுக்கு போக ஆசைப்படுறானா ஜோடியா இருக்க கப்பல்ஸ் வீட்டுக்கு தான் போக ஆசைப்படுறா. ஏன்னா எப்படியும் அவன் தனியா தான் டேங்க்ல போர் அடிச்சுட்டு இருக்க போறா. அந்த நேரத்துல அந்த கப்பல்ஸ் போடுற சண்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா டைம் பாஸ் ஆகும்னு சொல்லி யோசிக்கிறா. இப்ப அந்த இடத்துக்கு நம்ம மாட்சுசாக்கா மேடம் ஃபிஷ் வருது. வந்து சும்மா இல்லாம ஷின்சானையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் வம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம நேனி ஃபிஷ் உங்களுக்கு எந்த மாதிரி வீட்டுல இருக்க ஆசைன்னு மாட்சுசாக்கா ஃபிஷ் கிட்ட கேட்கிறா. அதுக்கு மாட்சுசாக்கா மேடம் ஃபிஷ் உடனே என்ன வாங்கிட்டு போறேன், ஒரு 6 அடி உயரமும் 20 மில்லியன் yen சம்பாதிச்சா போதும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஷின்சான் அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம நேனி இதனாலதான் இவங்க இன்னும் வித்து போகாம இருக்காங்க போலன்னு சொல்றா. அந்த நேரத்துல கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்துடுறாங்க. அவங்க ஒரு கேமுக்கு எவ்வளவு காசுன்னு கேட்டதுக்கு நம்ம கேங் லீடர் 500 yen சொல்றாரு. அவங்க 1000 yen கொடுத்துட்டு நான் எந்த மீன் வேணா எடுத்துக்கலாமான்னு கேக்குறாங்க. அவரும் உங்களுக்கு பிடிச்ச மீனை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நெட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த குட்டி பையன் மீனை பார்க்கும்போது மசாவை நான் தான் டான்ஸ் ஆடி காட்டுறான். அதை பார்த்து அந்த குட்டி பையனும் மசாவை பிடிக்க பாக்குறான். ஆனா மசாவோட வெயிட் தாங்காம அந்த நெட்டு கிழிஞ்சு கீழே வந்துருது. அந்த குட்டி பையன் கடுப்பாயிடுறான். உடனே அவங்க அம்மா இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்றாங்க. ஆனா அவன் போதுன்னு கிளம்பிடுறான். கேங் லீடரும் மிச்ச காசை வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க அதை டிப்ஸா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம பிரின்சிபல் சாரும் ஷாக் ஆயிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம மசாவை புலம்பிட்டு இருக்கான். இத்தனை நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒருத்தன் பிடிச்சா, அதுவும் இப்படி வீணா போயிடுச்சுன்னு சொல்லி வாய முடுறதுக்குள்ள வேற யாரோ அவனை பிடிச்சிடுறாங்க. மசாவை பிடிச்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அப்பா அவங்களோட குழந்தை மசாவை பார்த்து இந்த மீன் எவ்வளவு அழகா இருக்குல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் மசாவை கிளம்பும் போது எல்லாரும் மசாவுக்கு பாய் சொல்லிட்டு சந்தோஷமா இருக்க சொல்றாங்க. அந்த நேரத்துல ஒரு பெரியவர் வந்து அந்த மீன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. உடனே பிரின்சிபல் சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த தாத்தா அந்த விளையாட்டுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு கேட்க இவர் அதுக்கு 500 yen சொல்றாரு. அப்ப போசாரோட மூக்கு பிடிச்சதுனால அவனே பிடிச்சிடுறாரு. அதை பார்த்த உடனே இவனை எங்க வீட்டுல இருக்கிற குளத்துல விட்டுருவேன், இவனும் நல்லா இருப்பான் குளமும் நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அப்புறம் போவும் கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஷின்சான் காசாமா நேனி மாட்சுசாக்கா மேடம் மட்டும் தான் இருக்காங்க. அந்த நேரத்துல 3 ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க மீனை வாங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து ஷின்சான் முன்னாடி போறான். ஆனா நம்ம கசாமா அவனை முந்திட்டு போய் முன்னாடி நிக்கிறான். அவங்களும் கசாமாவை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கசாமாக்கு என்ன ஆச்சு, ஷின்சான் நேனி மாட்சுசாக்காவை யார் பிடிச்சான்றதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய அங்க இருந்த ஒரு பொண்ணு அவங்க கிட்ட உனக்கு மீனை பாத்துக்க தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க மீனெல்லாம் பாத்துக்க தெரியாது, இனிமேல் தான் கத்துக்கணும்னு சொல்றாங்க. கசாமாவும் சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். எல்லாரும் கசாமாக்கு டாட்டா காட்டி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பேலன்ஸ் 3 பேர் தான் இருக்காங்க. நம்மள யார் வாங்குவாங்கன்னு புலம்பிட்டு இருக்க நேரத்துல மிச்சி யோசனும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து சும்மா இல்லாம அப்படின்னு வழிஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்த எல்லாரும் இவங்க வீட்டுக்கு மட்டும் நம்ம போயிடவே கூடாதுன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம நேனியை முறைச்சிட்டு இருக்கா. அதை பார்த்து மிச்சிக்கு பிடிச்சு போய் நேனியை பிடிச்சிடுறா. ஆளை விடுங்கடா சாமின்னு நேனி ஓடுறா. ஆனா இன்னொரு பக்கம் யோசன் வந்து அவளை பிடிச்சிடுறான். நம்ம நேனியே விட்டுருங்கன்னு கதறிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க நம்ம ஷின்சானையும் மாட்சுசாக்கா மேடமையும் பார்த்தா நல்ல வேலை நம்ம மாட்டலன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் ஷின்சான் வழக்கம் போல நம்மள இன்னைக்கு யாரும் வாங்கிட்டு போலன்னு சொல்றான். அந்த நேரத்துல நனக்காவும் அவங்க கூட ஒரு பையனும் அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஷின்சானுக்கு நனக்காக்கா கூட போனோம், மாட்சுசாக்கா மேடம்க்கு அந்த பையனோட போனோம். அப்புறம் அவங்க மீனை பிடிக்க ரெடி ஆகிட்டுறாங்க. நனக்காக்கு ஷின்சான் தான் பிடிக்கணும்னு இருக்கு. ஆனா அந்த பையனுக்கு மாட்சுசாக்கா மீனை பிடிக்கவே இல்ல. அப்பா அவன் மீனை சும்மாலாம் பிடிக்க கூடாது, ஓட விட்டு தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஷின்சான் மீன் கிட்ட போறான். நம்ம ஷின்சானும் ஆட விடுறா சாமி, நான் நனக்காக்கா கூட தான் போவேன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஆனா அவன் விடுற மாதிரியே தெரியல, தண்ணிக்குள்ள எல்லாம் நெட்டை போட்டு கலரிட்டு இருப்பான். அப்பா மாட்சுசாக்கா மேடம் வேற நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நெட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க. அப்பா அவங்க என்ன கூட்டிட்டு போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் இது என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களை தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டு ஷின்சான் மீனை பிடிச்சிடுறான். ஆனா இவன் கிட்ட மட்டும் மாற்றவே கூடாதுடா ஷின்சான்னு சொல்லிட்டு அவன் புடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறான். அதனால நெட்டை கிழிஞ்சிருது. அந்த நேரத்துல நனக்கோ ஷின்சானை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் உன்னை நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்பா அந்த பையன் ஒரு வழியா நாங்க உன்னை பிடிச்சிட்டோம்னு சொல்றான். அதுக்கு நனக்கோ அக்கா கோல்டு ஃபிஷ் கிட்ட இப்படி நடந்துக்கிறவங்க எல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறாங்க. அப்புறம் ஷின்சானும் நனக்காக்காவும் கிளம்பிடுறாங்க. பாவம் மாட்சுசாக்கா மேடம் மீன் மட்டும் தனியா புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கேங் லீடர் அவங்க கிட்ட கவலைப்படாத, நாளைக்கு உன்னை கண்டிப்பா யாராச்சும் வாங்குவாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஷின்சானை